இளந்தளிர் சேனலில் கேவி ஹிந்தி சிலபஸை தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். சப்ஸ்கிரைப் பண்ணி லேர்ன் பண்ணுங்கள். நம்ம இப்போ பார்க்க போகிறது கிளாஸ் 8 20 லெசன் 1ஓட புக் பேக் சொல்யூஷன்ஸ். ஸோ புக் பேக் சொல்யூஷன்ஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இருக்கிற இந்த லெசனோட வீடியோவை நல்லா பாருங்கள். அப்போ கொஷின் ஆன்சர்ஸ் உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். வாங்க இப்போ கொஷின் ஆன்சர்ஸ்க்கு போகலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन, कवि को ऐसा विश्वास क्यों है कि उसका अंत अभी नहीं होगा. ஸோ நம்ம போயம் பார்த்துருக்கோம். போயமில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த போயட் வந்து இந்த வசந்த காலத்தை பற்றி பேசுகிறாரு இல்லையா. ஸோ அதே மாதிரி அவர் என்ன சொல்வார், அவர் எல்லையற்றவர், அவருக்கு முடிவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்வார். ஸோ அதுதான் இந்த கொஸ்டின். உஸ்கா அந்த், அவருடைய முடிவு இப்போ இல்லை. उसका अंत अभी नहीं होगा. कवि को ऐसा विश्वास क्यों है. ஸோ அவர் அந்த மாதிரி நம்புறதுக்கான காரணம் என்ன அப்படின்றத கொஸ்டின். कवि को ऐसा विश्वास क्यों है, அந்த நம்பிக்கை ஏன். उसका अंत अभी नहीं होगा, அவருடைய முடிவுன்றது இப்ப கிடையாது அப்படின்ற விசுவாசம் ஏன் வந்ததுன்னு கேக்குறாங்க. कवि को ऐसा विश्वास इसलिए है क्योंकि अभी उसके मन में नया जोश व उमंग है. नया जोश அப்படின்னா ஒரு புத்துணர்ச்சி, உமங்குனா வந்து உற்சாகம். कवि को ऐसा विश्वास इसलिए है क्योंकि अभी இப்பொழுது उसने मन में, அவருடைய மனசுல வந்து பாத்தீங்கன்னா நயான புதிய உற்சாகமும் புத்துணர்ச்சியும் எழும்பி இருக்கு. उसे अभी काफी नवीन कार्य करने हैं. ஸோ அவர் இன்னும் போதுமான அளவுக்கு, காஃபினா போதுமான அளவுக்கு, நவீன் புதிய காரியங்கள் செய்ய வேண்டியிருக்கு. वह युवा पीढ़ी को आलस्य की दशा से उभारना चाहते हैं. युवा पीढ़ी அப்படின்னா வந்து யங் ஜெனரேஷன், புதிய தலைமுறை இருக்காங்களே, அது இளைய தலைமுறை, அவங்களுடைய ஆல்சியனா அவங்களுடைய சோம்பேறித்தனத்தை उभारना चाहते हैं. उभारना चाहते हैं புதுப்பிக்க விரும்புகிறார். कवि को ऐसा विश्वास इसलिए है क्योंकि अभी उसने मन में नया जोश व उमंग है. उसे अभी काफी नवीन कार्य करना है. वह युवा पीढ़ी को आलस्य की दशा, आलस्य சோம்பேறித்தனத்துல இருந்து உபார்னா சாத்தே, அதை வந்து சோம்பேறித்தனத்தை புதுப்பிக்க செய்யறாரு, அதுல இருந்து அவங்க வெளியில வரதுக்கு அவர் நினைக்கிறாரு. ஸோ இந்த கொஸ்டினை நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஜோஷ், உமங், அதே மாதிரி யுவ பீடிக்கு ஆல்சியா, இந்த மாதிரி ஒரு வேர்ட்ஸ் மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க. அதே மாதிரி நீங்கள் கிராமட்டிக்கல் மிஸ்டேக் பண்ணலை அப்படின்னா ஈஸியாக நம்ம எந்த கொஷனுக்கும் ஆன்சர் பண்ணலாம். ஸோ வெக்காபுலரி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னென்ன வேர்டு கற்றுக்குறீங்களோ அதை அண்டர்லைன் பண்ணி இந்த வேர்டை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் பண்ணாத மாதிரி ஹிந்தி கற்றுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக எழுதிடலாம். இப்போ செகண்ட் கொஷின் போகலாம். फूलों को आनंद तक विकसित करने के लिए कवि कौन कौन सा प्रयास करता है. फूलों அதாவது பூக்களுடைய ஆனந்த தக், ஸோ அதோட ஆனந்தம் அடையிற வரைக்கும், பூக்கள் சந்தோஷம் அடையிற வரைக்கும், விக்சித் அப்படின்னா டெவலப்மெண்ட், ஸோ ஆனந்தம் அடையிற வரைக்கும் அதோட வளர்ச்சியை கொண்டு வரதுக்காக கர்னே கேலியே கவி கோன் கோன்சா பிரயாஸ் கர்த்தா ஹை. ஸோ அவர் எந்த மாதிரி எல்லாம் முயற்சி செய்கிறார் அப்படின்றது கொஸ்டின். फूलों को आनंद तक विकसित करने के लिए, அதாவது பூக்களை ஆனந்தம் அடைய செய்வதற்காக कवि उन्हें कलियों की स्थिति से निकालकर खिले फूल बनाना चाहते हैं. ஸோ அந்த கவி என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கலியோனா பட்ஸ், மொட்டுக்கள், அந்த மொட்டுக்கள் மாதிரி இருக்க அந்த ஸ்டேஜ்ல இருந்து எடுத்து ஸ்திதி சே நிகால்கர் கீழே ஃபூல், அதாவது ஒரு மலரா வந்து அதை மலர செய்யணும்னு ஆசைப்படுறாரு. கீழே ஃபூல் பனானா சாத்தே, அது வந்து ஒரு மலரா செய்யணும், बनाना चाहते हैं. कवि का मानना है कि उसके जीवन में वसंत आया हुआ है. ஸோ அவருடைய மான்னா அப்படின்னா அவரோட அக்செப்டன்ஸ், மான்னானா அக்செப்டன்ஸ், அவர் என்ன நம்புகிறார், அவர் என்ன நினைத்து கொண்டு இருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, उसके जीवन में, அவருடைய வாழ்க்கையில வசந்த காலம் வந்துடுச்சு. आया हुआ है, इसलिए वह कलियों को हाथों के वासंती स्पर्श से खिला देगा. ஸோ அதனால அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலியும் அந்த மொட்டுக்களுக்கு அவருடைய கைகளால, ஹாத்தோங்கே வாசந்தி, வாசந்தினால வசந்தம் தான் அர்த்தம், ஸ்ப்ரிங் சீசன், அவரோட கைகள்னால ஸ்ப்ரிங் சீசன், அந்த வசந்தத்தை ஸ்பர்ஷ் அப்படின்னா வந்து டச் பண்றதுன்னு அர்த்தம், ஸ்பரிசம்னு சொல்லுவாங்க, நல்ல வேர்டு வந்து ஸ்பரிசம். ஸோ அதே வேர்டு தான் ஸ்பர்ஷ் சே கிலாதேங்கா. கிலாதேங்கா அப்படின்னா உணவளிக்கிறார், ஸோ அதுக்கு தேவையானதை வந்து கொடுக்கிறார் அப்படின்ற அர்த்தம். கிலா அப்படின்னா வந்து உணவு. இந்த இடத்துல நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா, அதுக்கு மலருக்கு தேவையானதை அவர் கொடுக்கிறாரு. எப்படி கொடுக்குறான்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய கைகளால் இந்த வசந்த காலத்தை வைத்து அந்த ஸ்பரிசத்தை அவர் கொடுக்கிறாரு. वह फूलों की आंखों से आलसिया हटाकर उन्हें चुस्त व
झगारुक करना तथा अपने नवजीवन के अमृत से सींचना चाहता है. அதே மாதிரி வேற என்ன செய்யணும்னு நினைக்கிற பாத்தீங்கன்னா वह फूलों की आंखों से அந்த பூக்கள்ல கண்கள் இருந்து இப்ப இந்த இடத்துல நம்ம பூக்கள் அப்படின்றது அவர் என்ன சொல்ல வரான்னு பாத்தீங்கன்னா யங் ஜெனரேஷனை சொல்றாரு. वह फूलों की आंखों से கண்கள்ல இருந்து ஆலசியம் என்ன சொன்னா லேசினஸ் ஹட்டாக்கர் இந்த லேசினஸை துரத்திட்டு சோம்பேறித்தனத்தை எடுத்துட்டு உன்ஹே சுஸ்துவா ஜகாருக் சுஸ்த் அப்படின்னா ஒரு சுறுசுறுப்பு, ஜாகுருக் அப்படின்னா வந்து ஒரு விழிப்புணர்வு. ஸோ ஒரு சுறுசுறுப்பும் விழிப்புணர்வும் கர்ணா தத்தா. ஸோ இதெல்லாம் வந்து அந்த பூக்களுக்கு கொண்டு வரணும், அதாவது யங் ஜெனரேஷனுக்கு கொண்டு வரணும். என்ன கொண்டு வரணும்னு பார்த்தீங்கன்னா சுறுசுறுப்பு, அதே மாதிரி விழிப்புணர்வு. சுஸ்த் जागरूक करना तथा अपने नवजीवन के अमृत से सींचना चाहता है. அது எப்படி அவர் பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய ஜீவன் இப்போ என்ன இருக்கு, ஸ்ப்ரிங் சீசனால புதுப்பிக்கப்பட்டிருக்கு. அதுல இருந்து அந்த அமிர்தத்தை எடுத்து, ஸ்ப்ரிங் சீசன்ல அவருக்கு கிடைக்கிறது அந்த அமிர்தத்தை எடுத்து இரிகேட், சீஞ்சனா அப்படின்னா இரிகேஷன் அர்த்தம். இரிகேஷன் என்னது, நீர் பாய்ச்சறது. ஸோ அவர்கிட்ட அந்த அமிர்தத்தை எடுத்து இந்த யங் ஜெனரேஷனுக்கு நீர் பாய்ச்சணும் அப்படின்னு அவர் விரும்புறாரு. सींचना चाहता है. फूलों को आनंद तक विकसित करने के लिए कभी उन्हें कलियों की स्थिति से निकालकर खिले फूल बनाना चाहते हैं. कवि का मानना यह है कि उसके जीवन में वसंत आया हुआ है, इसलिए वह कलियों को हाथों के वासंती स्पर्श से खिला देगा. वह फूलों की आंखों से आलस्य हटाकर उन्हें चुस्त व जागरूक करना तथा अपने नवजीवन के अमृत से सींचना चाहता है. सो थर्ड क्वेश्चन पगला, पुष्पों की तंद्रा और आलस्य दूर हटाने के लिए क्या करना चाहते हैं. पुष्पों फूलों ரெண்டுமே ஒண்ணுதான். பூக்களினுடைய தந்திர और ஆல்சிய ரெண்டுமே வந்து சோம்பேறித்தனத்தை தான் குறிக்குது. ஆல்சியனாலும் சோம்பேறித்தனம் தான், தந்திர அப்படின்னாலும் ஒரு மயக்க நிலை. தந்திர அப்படின்னா ஒரு மயக்க நிலை, சோம்பேறியா படுத்திருக்கிறதுன்னு அர்த்தம். தந்திர ஒரு ஆலசியா தூர் ஹட்டானே கிளியே. ஸோ அந்த சோம்பேறித்தனத்தையும் அந்த மயக்க நிலத்தையும் தூரம், அதாவது வெளியில எடுக்கிறதுக்காக क्या करना चाहते हैं, அவர் என்ன பண்ணணும்னு நினைக்கிறாரு. कवि पुष्पों की तंद्र और आलस्य दूर हटाने के लिए उन पर अपना कोमल हाथ फेर कर उन्हें जगाना चाहता है. உன் பர் அப்பனா கோமல்னா சாஃப்டான, அவருடைய அந்த சாஃப்டான கைகள் கொண்டு, அதாவது வசந்த காலத்தை குறிக்கிறாங்க, அவருடைய அந்த சாஃப்டான கைகள் கொண்டு, ஃபேர்கர் அப்படின்னா கைகள் கொண்டு தொட்டு, உன்ஹே ஜகானா அவரை ஜகானா எழுப்புறது, அவரை எழுப்பணும்னு நினைக்கிறாரு, அதாவது இந்த பூக்களை எழுப்பணும்னு நினைக்கிறாரு. வஹு உன்ஹே சுஸ்த் பிரான்வன் ஆபாவான் நவ पुष्पित करना चाहते हैं ताकि वे वसंत के सौंदर्य को और भी मनोहारी बना दे. அவர் அந்த பூக்களை அந்த பூக்களை சுஸ்துனா சுறுசுறுப்பான, பிரான்வான்னா மென்மையான, ஆபாவான் உற்சாகமான. சுஸ்துனா சுறுசுறுப்பான, பிரான்வான்னா மென்மையான, ஆபாவான்னா உற்சாகமான, புஷ்பித் கர்னா சாஹத்தா ஹை. இந்த மாதிரியான பூக்களா செய்யணும்னு விரும்புறாரு. தாக்கி அப்படின்னா சோ தட்னு அர்த்தம். அதனால வே வசந்த் கே சௌந்தர்ய கோ और भी மனோஹாரி பனாதே. ஸோ அந்த வசந்த காலத்தினுடைய அழகை இன்னும் ரொம்பவும் அழகாக ஆக்கும் அந்த பூக்கள். வசந்த் கே சௌந்தர்ய கோ, ஸோ வசந்த காலம் ஏற்கனவே சௌந்தரியமாக இருக்கும், ரொம்ப அழகா இருக்கும். பூக்கள் இந்த மாதிரி செய்வதன் மூலம் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா और भी மனோஹாரி, இன்னும் கூட ரொம்ப அழகாக ஆகும். கவி நீந்து மே படே யுவக்கும், அதாவது தூக்கத்துல இருக்கிற அந்த யூத் பீப்புளை, யங் ஜெனரேஷனை கோ பிரேரித் கர்க்கேனா இன்ஸ்பயர் பண்ணி. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு வாழ்க்கை இன்னும் இருக்கு அப்படின்னு சொல்லி இன்ஸ்பயர் பண்ணி உண்மை நயே உத்கர்ஷ் கே ஸ்வப்ன ஜகா தேங்கே. நயே அப்படின்னா புதிய, உத்கர்ஷ் கே ஸ்வப்ன, உத்கர்ஷ் அப்படின்னா செழிப்பான, வளமையான, அதாவது ப்ராஸ்பரிட்டி நிறைந்த கனவுகள், அதாவது வளம் கொடுக்கிற கனவுகள் மாதிரி கொடுத்து, உண்மை நய உத்கர்ஷ்கே ஸ்வப்ன ஜகாதேங்க கொடுத்து அதில் வந்து எழுப்பார். அந்த பூக்களை வந்து அவர் கவி எழுப்புவார். உன்கா ஆலசிய தூர் பாகாதேங்க, இந்த மாதிரி ஒரு செழுமையான கனவுகளை கொடுத்து அவங்களுடைய இந்த சோம்பேறித்தனத்தை வந்து தூரமாக ஓட செய்வார். வஹு உண்மை நய உற்சாக சஞ்சார் கர்னா சாகத்தே ஹை. இந்த கவி என்ன நினைக்கிறாருன்னு பார்த்தா அந்த பூக்கள் கிட்ட நயே புதிய உற்சாகம் கொடுத்து
संचार करना அதை தூண்ட செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாரு. இதுதான் இந்த क्वेश्चनோட ஆன்சர். नेक्स्ट क्वेश्चन பார்க்கலாம். वसंत को रुधिराज क्यों कहा जाता है? आपस में चर्चा कीजिए. सो வசந்த காலத்தை ருதிராஜ்னா காலங்களுக்கெல்லாம் ராஜா அப்படின்னு ஏன் சொல்றான்? क्यों कहा जाता है? आपस में चर्चा कीजिए அப்படின்னா உங்களுக்குள்ள நீங்க டிஸ்கஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க உங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணி இதுக்கான ஆன்சரை எழுதணும். நீங்க ஆன்சர் கொடுத்துருக்காங்க, அது நான் என்னன்னு உங்களுக்கு சொல்றேன். वसंत को रुधिराज कहा जाता है क्योंकि यह सभी ऋतुओं का राजा है. ऋतुओं அப்படின்னா வந்து காலங்களுடைய ராஜா. இந்த காலம் வசந்த காலம் தான் எல்லா காலங்களுடைய ராஜா. इस ऋतु में प्रकृति पूरे यौवन होती है. प्रकृतिனா நேச்சர். இந்த காலத்துல தான் இந்த நேச்சர் என்ன ஆகுது, இந்த இயற்கையானது என்ன பண்ணுது அப்படின்னா यौवन யூத் இளமையாகிறது. इस ऋतु के आने पर सर्दी कम हो जाती है. सो இந்த காலம் வசந்த காலம் வரும்போது பாத்தீங்கன்னா सर्दी அப்படின்னா குளிர் வந்து கொஞ்சம் கம்மியாகுது. ரொம்ப குளிரா இருக்கு அந்த காலம் வந்து கம்மியாகுது. மௌசம் சுஹாவனா ஹோ ஜாத்தே ஹை. மௌசம்னா கிளைமேட். இந்த வானிலை என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா சுஹாவனானா இனிமையாகிறது. எப்பவுமே பாத்தீங்கன்னா இலையுதிர் காலத்துல இருந்து வசந்த காலம் வரும்போது ட்ரை, அந்த இலையெல்லாம் கொட்டி ட்ரை ஆகி வசந்த காலம் வரும்போது எல்லாமே துளிர்க்கும் இல்லையா, அதனாலதான் வந்து அந்த காலங்களின் राजा அப்படின்னு சொல்றாங்க. इस समय पंच तत्व अपना प्रकोप छोड़कर सुहावने रूप में प्रकट होते हैं. पंच तत्व अपना அப்படின்னா பஞ்சபூதங்கள், பிரகோப் அப்படின்னா அதுங்களுடைய கோபத்துல இருந்து வெளியில வருது. அதோடைய கோபம்னா என்ன சொல்றாங்கன்னா அவுட் பிரேக், ரொம்ப கோபம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த கோபத்துல இருந்து வெளியில வந்துட்டு சுஹாவனே ரூப்மே, அதாவது இனிமையான ஒரு ரூபத்துல வந்து வெளியில வருது. பஞ்ச தத்துவ அதாவது பஞ்சபூதங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜல் தண்ணீர், வாயு வந்து காற்று, தர்தினா பூமி, ஆகாஷ் ஸ்கை, और அக்னி அப்படின்னா நெருப்பு. சபி அப்படின்னா மோகக்கு ரூப் திக்காத்தே ஹை. ஸோ இவங்க எல்லாருமே இந்த பஞ்சபூதங்கள் எல்லாமே அவங்களுடைய மோகக்கு அப்படின்னா அழகான அட்ராக்டிவான ஒரு ஃபேஸை வந்து காட்ட ஆரம்பிக்கிறாங்க இந்த வசந்த காலத்துல. பேட்டோமே நயே பத்தே ஆனே லக்தே ஹை. ஸோ மரங்கள்ல புதிய இலைகள் வர ஆரம்பிக்குது. ஆம் பௌரோ சே லத்து ஜாத்தே ஹை. ஆம் அதாவது மாமரங்கள் வந்து பௌரம் பூக்களால நிறைந்திருக்கு. லத்து ஜாத்தே ஹை. और खेत सरसों के फूलों से भरे पीले दिखाई देते हैं. खेत அப்படின்னா ஃபீல்ட், வயல்வெளிகள் என்னன்னா கடுகு பூக்களால, சர்சோ அப்படின்னா கடுகு பூக்கள், கடுகு மரச்செடியில் இருக்க அந்த பூக்கள் இருக்குல்ல, பூக்கள் பீலே திக்காய், அதனால எல்லோ கலர்ல இருக்கும், அது வந்து மஞ்சள் நிறத்துல இருக்கும் அந்த பூக்கள். அதனால அந்த வயல்வெளியே எப்படி இருக்கு, மஞ்சள் நிறத்துல பூத்து குலுங்குது. பீலே திக்காய் தேते हैं. सरसों के पीले फूल ऋतुराज के आगमन की घोषणा करते हैं. सरसों की पीले फूल அதாவது இந்த கடுகு செடியில இருக்க அந்த எல்லோ மஞ்சள் நிற பூக்கள் வந்து என்ன பண்ணுதுன்னா அந்த வசந்த காலத்தையுடைய ஆகமன்னா வருகைய, கோஷ்ணா அப்படின்னா வலியுறுத்துது, அறிவுறுத்துது. ஆகமன் की घोषणा करती है. रासों की पील அதாவது எல்லோ பூக்கள் வர ஆரம்பிக்குது, லைட்டா மொட்டு விட ஆரம்பிக்குது அப்படின்னா வசந்த காலம் வரப்போகுதுன்னு அர்த்தம். அதான் ஆகமன் की घोषणा, வருகையை வந்து அறிவுறுத்தல். खेतों में फूली हुई रासों भवन के चौकों से हिलती ऐसी दिखाई देती है मानो सामने सोने का सागर लहरा रहा हो. खेतों में फूली हुई. ஸோ அந்த வயல்வெளிகள்ல பூத்து இருக்கிற அந்த மஞ்சள் நிற பூக்கள், பவன் கே சோங்கே, பவன் அப்படின்னா விண்டு, காற்றுல இருந்து வர, சோன்கோம் அப்படின்னா தென்றல், அந்த இளம் காற்று இருக்கும் இல்லையா, அந்த தென்றல் மூலமா என்ன ஆகுது அப்படின்னா ஹில்தினா மூவ் ஆகுது, அசைகிறது. ஐசி திகாயி தேத்தி. அது எப்படி இருக்கு, பாக்குறதுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா மானோ சாம்னே சோனே கா சாகர் லஹரா ரஹே. நம் கண் முன்னாடியே ஒரு தங்க கடல் வந்து ஆடுற மாதிரி இருக்க. தங்கல் கடல் வந்து அப்படி மெதுவா ஆடிட்டு இருக்க. லஹரா அப்படின்னா வந்து மென்மையா ஆடுற மாதிரி இருக்கு. கோயல் பஞ்சம் ஸ்வர்மே காத்தி ஹை. இந்த கோயல் அந்த பேர்டு என்ன பண்ணும் அப்படின்னா பஞ்சம் அதோட 5வது குரல்ல வந்து பாடுமா. அவர் சபி கோ கூ கூ கி ஆவாஸ் சே மந்திர முக்து கர்த்தி ஹை. ஸோ இது மாதிரி அந்த சத்தத்தை கேட்டு எல்லாருக்கும் அந்த சத்தத்தினால அந்த சத்தத்தினால எல்லாருக்கும் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மந்திர முக்து அப்படின்னா வந்து சாமிங்கா அப்படி எல்லாரையும் மயக்கக்கூடிய நிலையில வந்து அது கொண்டு போகுது. இஸ் ருதி மே உஸ்கி ஜடா தேக்தே ஹி பன்தி ஹை. ஸோ இந்த காலத்துல அதனுடைய 6வது முகம் வந்து காட்டுது. அதாவது காலங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா, அதோடைய 6வது முகம் வந்து இந்த வசந்த காலத்துல தான் தென்படுகிறது. இஸ் ருதி மே கई प्रमुख त्योहार मनाए जाते हैं. இந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய முக்கியமான தியோஹார் விழாக்கள், அதாவது ஃபெஸ்டிவல்ஸ் வந்து நடக்குது, பண்டிகைகள் நடக்கும், எல்லாருமே செய்யறாங்க. மனாயே ஜாத்தே. அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஜெய்சே வசந்த் பஞ்சமி,
மகாசிவராத்திரி, ஹோலி. ஸோ இந்த மாதிரி நிறைய பண்டிகை இந்த வசந்த காலத்துல வந்து நம்ம செய்யறோம். वसंत ऋतु में आने वाले त्योहारों के विषय में जानकारी एकत्र कीजिए और किसी एक त्योहार पर निबंध लिखिए. வசந்த் ருத்தி, அதாவது வசந்த காலத்தில் வரவிருக்கும் என்னெல்லாம் பண்டிகைகள் இருக்கோ அதை பத்தின விஷயங்கள் நம்ம என்ன பண்ணணும், இன்ஃபர்மேஷன்ஸை வந்து சேகரிக்கணும். ஜான்காரி ஏக்த்ர அப்படின்னா இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து சேகரிங்க. और किसी एक त्योहार पर निबंध लिखिए. அது மட்டும் இல்லாம ஏதோ ஒரு பண்டிகையை பத்தி நிபந்த் அப்படின்னா ஒரு எஸ்ஸே எழுதுங்கன்னு சொல்லியிருக்காங்க. वसंत ऋतु का समय फाल्गुन, चैत और वैशाख माह के आरंभिक दिनों. வசந்த ருதி கா சமயம், அதாவது வசந்த காலம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபால்குன் அப்படி, சைத்து, வைசாக் இதெல்லாம் வந்து ஹிந்தியில சொல்ற மாதங்கள். ஃபால்குன், சைத் और வைசாக் மாஹ் के ஆரம்பிக் தினம். இந்த மாதங்களோட ஆரம்ப காலத்துல வந்து வசந்த காலம் ஆரம்பிக்குது. அர்த்தாத், அதோட அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா மார்ச் ஏப்ரல் होता है. மார்ச், நம்ம இதுல வந்து மார்ச் ஏப்ரல்னு சொல்றோம். इसकी अवधि लगभग 2 महीने होती है. அவதி அப்படின்னா அதனுடைய காலம், இந்த வசந்த காலம் வந்து लगभग அப்படின்னா ஏறத்தாழ, கிட்டத்தட்ட 2 महीने 2 மாதம் இருக்கும். वसंत ऋतु में कई त्योहार मनाया जाता है. ஸோ அந்த வசந்த காலத்துல நிறைய பண்டிகைகள் வந்து நம்ம செலிப்ரேட் பண்றோம். ஜெய்சே வசந்த் பஞ்சமி, மகாசிவராத்திரி, ஹோலி ஆதி. ஸோ இந்த மாதிரி பண்டிகைகள்லாம் நம்ம கொண்டாடுறோம். இவங்க வந்து ஹோலி பண்டிகை பத்தின எஸ்ஸே எழுதியிருக்காங்க. எஸ்ஸேஸ் எல்லாம் பத்தி நான் இன்னொரு வீடியோ பண்ணியிருக்கேன். அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும். ஸோ அதான் நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். பாஷா கி பாத் அப்படின்னா வந்து லாங்குவேஜ் பத்தின கொஸ்டின். இது எல்லா புக் பேக்லயும் இருக்கும். மோஸ்ட்லி வந்து குழந்தைங்க நீங்க என்ன பண்ணுவீங்க, அதை இக்னோர் பண்ணிடுவீங்க. அதை இக்னோர் பண்ணாம இந்த பாஷா கி பாத் அப்படின்ற புக் பேக் கொஸ்டின் அதோட சொல்யூஷன்ஸ் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஹிந்தி எழுதும் போது உங்களுக்கு ரொம்ப இன்னும் ஈஸியா இருக்கும். கிராமரும் இந்த பார்ட்லயே வந்துடும். அதனால இனிமே இந்த பாஷா கி பாத்தை வந்து இக்னோர் பண்ணாதீங்க. இப்போ கொஸ்டின் போகலாம். हरे हरे पुष्प पुष्प में एक शब्द की एक ही अर्थ में पुनरावृत हुई है. हरे हरे, हरे हरेना ग्रीन ग्रीन, पुष्प पुष्पना பூ பூ. இந்த லைன்ஸ் வந்து எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா போயம்ல கொடுத்திருக்காங்க. மே ஏக் शब्द की एक ही अर्थ. சோ ஒரே சவுண்ட் தான், ஒரே அதுக்கு அர்த்தம் தான். மே புனராவர்த்தினா ரிப்பீட்டடா கொடுத்திருக்காங்க. ரிப்பீட்டட் சவுண்ட்ஸ்ல அதையே கொடுத்திருக்காங்க. हुई है. कविता के हरे हरे या पात वाक्यों में हरे हरे शब्द युग्म पदों के लिए विशेषण के रूप में प्रयुक्त हुए हैं. அதாவது இந்த ஹரே ஹரே அப்படின்ற வேர்டு வந்து கவிதையில எதுக்கு யூஸ் பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா யுக்ம பத்தம், அதாவது இளம் இலைகள் வருது இல்லையா, அதாவது ரொம்ப சின்ன இலைகள் வருது இல்லையா, அதுக்காக கொடுத்துருக்காங்க. விசேஷன் அப்படின்னா அட்ஜெக்டிவ்ஸ் உங்களுக்கு என்ன தெரியும்னு நினைக்கிறேன். நவுனை வந்து டிஸ்கிரைப் பண்றது அட்ஜெக்டிவ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த ஹரே ஹரே அப்படின்றது வந்து அட்ஜெக்டிவா கொடுத்துருக்காங்க. यहाँ पात शब्द बहुवचन में प्रयुक्त है. அதாவது பகுவச்சன் என்னது, ப்ளூரல். பாத் அப்படின்றது வந்து ப்ளூரல், ஹரே ஹரே அப்படின்றது ப்ளூரல்ல கொடுத்துருக்காங்க. இப்போ அவங்க சொல்ல வர விஷயம் அதுதான். ऐसा प्रयोग भी होता है जब कर्ता या विशेष एक वचन में हो और कर्म या क्रिया या विशेषण बहुवचन में. அதாவது கர்த்தா அப்படின்னா வந்து டூயர், விசேஷனா அந்த கேரக்டர் சப்ஜெக்ட், அவங்கள வந்து சிங்குலர்லயும், ஏக் வச்சன்னா சிங்குலர்லயும் கொடுத்துருப்பாங்க. அது மாதிரி கர்மா அவங்க செஞ்ச அந்த வேலைகள், வேர்ப், கிரியா அப்படின்றது வேர்ப், விசேஷன் என்னது அட்ஜெக்டிவ். இதை வந்து பகுவஜன்ல, அதாவது ப்ளூரல்ல கொடுத்திருப்பாங்க. ஜெய்சே, அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க. லம்பி சௌடி பாத்தே கர்னே லகா. வஹ்ன்றது அவன், சிங்குலர்ல கொடுத்திருக்காங்க. அதாவது இந்த டூயர், அதாவது செய்யறவங்களை என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அந்த டூயரை வந்து இந்த பாருங்க கர்த்தா யா விசேஷன், இந்த கர்த்தா செய்யறவரை வந்து சிங்குலர்லயும், லம்பி சௌடி அவர் செய்யற அந்த வேலையை கிரியாவை வந்து என்னத்துல கொடுத்திருக்காங்க, ப்ளூரல்ல கொடுத்திருக்காங்க, அதாவது பகுவஜன்ல கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரியும் சென்டென்ஸ் ஃபார்மேஷன் பண்ணலாம் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக இப்படி கொடுத்திருக்காங்க. கவிதா में एक ही शब्द का एक से अधिक अर्थों में भी प्रयोग होता है. सो இது மாதிரி ஒரே சவுண்ட் வந்து வேற வேற எதுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ அதுக்கான சென்டென்ஸ் பாருங்க. तीन भेर खाती थी वे तीन भेर खाती थी. இப்போ இந்த भेर அப்படின்ற மீனிங் தனியா பார்த்தோம்னா பிளம்ஸ்னு அர்த்தம். அது ஒரு ஃப்ரூட் இல்லையா. तीन भेर खाती थी அப்படின்னு பார்க்கும்போது 3 பிளம்ஸ் சாப்பிட்டால் வே தீன் பேர் காத்தி தீ. இந்த இடத்துல பேர்ன்றது என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா முறை, 3 தடவை அவ சாப்பிட்டாள். இங்க பாருங்க அதோட அர்த்தம் என்னன்னா ஜோ தீன் பார் காத்தி தீ வக தீன் பேர் காணே லகி ஹை. இப்ப யாரு வந்து 3 பிளம் சாப்பிட்டாங்களோ அவங்க 3 தடவை சாப்பிட்டாங்க அப்படின்ற மாதிரி மீனிங் வருது. சோ இதெல்லாம் வந்து ஃபார்மேஷன் ஆஃப் சென்டென்ஸ்க்காக உங்களுக்கு சொல்றாங்க. एक शब्द भेर का 2 अर्थ में प्रयोग करने से वाक्य में चमत्कार आ गया. चमत्कार आ गया அப்படின்னா
चमत्कार அப்படின்னா வந்து ஒரு மிராக்கிள். ஸோ அது கேட்கும்போது நம்மளுக்கு டிஃப்ரெண்டா இருக்கு இல்லையா? இசே யமக் அலங்கார் கஹா ஜாத்தா ஹை. ஸோ அது கிராமட்டிக்கலா அது என்ன சொல்லுவோம் அப்படின்னா யமக் அலங்கார் அப்படின்னு சொல்றாங்க. इंग्लिश में पन அப்படின்னு சொல்வாங்க. कभी कभी उच्चारण की समानता से शब्दों की पुनरावृत्ति का आभास होता है जबकि दोनों दो प्रकार के शब्द होते हैं जैसे मन का சில சமயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரொனவுன்சியேஷன் நம்ம பண்ணும்போது அதாவது ப்ரொனவுன்சியேஷன் உடைய சிமிலாரிட்டிஸ் ஒரே மாதிரி இருக்கும் சம்டைம்ஸ். எப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க மன்கா அப்படின்னும் போது நடுவுல வந்து ஒரு கேப் இருக்கு. மன்கா மனதினுடைய, இந்த மன்கா அப்படின்னா மனதினில் அப்படின்ற மாதிரி மீனிங் வருது. ஸோ இந்த மாதிரி ऐसा वाक्यों को एक तरह कीजिए जिनमें एक ही शब्द की पुनरावृत्ति हो. ஸோ இந்த மாதிரி வாக்கியத்தையும் நீங்க சேகரித்து எழுதுங்க அப்படின்னு சொல்றாங்க. ऐसे प्रयोगों को ध्यान से देखिए और निबंध लिखित புனராவృத் शब्दों का वाक्य में प्रयोग कीजिए. ஸோ இந்த மாதிரி இருக்கிற சவுண்ட்ஸும் பண்ணுங்க. அதே மாதிரி இவங்க கொஞ்சம் வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதையும் வந்து நம்ம உங்களை சென்டென்ஸா பாருங்க. நிமின் லிக்கித் அப்படின்னா ஃபாலோயிங் சென்டென்ஸாவா பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாத்தோமே அப்படின்னா பேசிக்கிட்டே இருக்கும்போது நம்ம சில சொல்லுவோம் இல்லையா, செஞ்சு நான் ரொம்ப போர் அடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இப்போ ஒரே வார்த்தை தான் இருக்கும், நம்ம 2 தடவை ஒரு ஸ்ட்ரெஸ் கொடுப்போம். ரிப்பீட்டட் சவுண்ட்ஸா வரதை உங்களை எழுத சொல்லியிருக்காங்க. என்னென்ன அவங்க கொடுத்துருக்காங்க பாத்தீங்கன்னா, பாத்தோமே, रह रह कर, लाल लाल, सुबक सुबक, रातों रातों घड़ी घड़ी. ஸோ அதுக்கு ஒரு ஆன்சர்ஸும் கொடுத்துருக்காங்க. நீங்க இதே சென்டென்ஸ் தான் எழுதணுன்றது கிடையாது, நீங்க வேற சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணிக்கோங்க. பட் எந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம் புரிஞ்சுக்கோங்க. பாத்தோமே கப் கர் ஆ கயா பத்தா ஹி நஹி சலா. ஸோ பேசிக்கிட்டே வீட்டுக்கு எப்போ வந்தோடனே தெரியல அப்படின்னு சொல்றாங்க. கல் ராத் சே ரஹு ரஹு கர் பாரிஷ் ஹோ ரஹி ஹை. ஸோ நேற்று ராத்திரியில் இருந்தே என்ன ஆகுதுன்னா மழை பெய்து கொண்டிருக்குது. ராத்திரியில் இருந்தே அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்காக அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 தடவை ரிப்பீட்டட் சவுண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. லால் லால் ஆங்கோं से पिताजी अमर को घूर रहे थे. ஸோ லால் லால் ரெட் கண் வந்து ரொம்ப ரெட் ஆயிடுச்சு. அந்த மாதிரி எங்க அப்பா என்ன பண்ணாரு, அமரை வந்து ஸ்டேரிங் முறைச்சு பார்த்துட்டே இருந்தாரு. தாதிஜி சுபக் சுபக் ஹி பூஜா கர்னே மந்திர் நிக்கல் ஜாத்தி ஹை. சுபக்னா மார்னிங், சுபக் காலையிலேயே அப்படின்னு சொல்றோம் இல்லையா, ஸ்ட்ரெஸ் பண்றதுக்காக 2 தடவை கொடுத்துருக்காங்க. தாதிஜி என்ன பண்றாங்க, காலையிலே எழுந்து பூஜை பண்றதுக்காக மந்திர் போயிடுறாங்க. ஈஸ்வர் கி கிருபா சே ராமன் ராத்தோ ராத் அமீர் ஹோகையா. ஸோ என்ன பண்றா, ஈஸ்வரனோட கிருபையினால ராமன் அப்படின்றவர் நைட்டோட நைட்டா அமீர் அப்படின்னா ரிச், ரொம்ப பணக்காரர் ஆயிட்டாரு. घड़ी घड़ी शिक्षक उसे पढ़ाई में ध्यान लगाने के लिए टोकते रहते थे. ஸோ घड़ी घड़ी அப்படின்னா நேரத்துக்கு நேரம் என்ன பண்றாங்க, சிக்ஷக் அப்படின்னா வந்து அந்த குரு என்ன பண்றாரு, அவனை படிக்க வைக்கிறதுக்காக அவனை பார்த்துக்கிட்டே இருக்காரு, அவனை வந்து பின் தொடர்ந்துகிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி சென்டென்ஸ் ஃபார்மேஷன் பாஷா இந்த இதுல பாத்தீங்க, பாஷா கி பாத் அப்படின்னா வந்து கொடுத்துருக்க புக்ல இருந்து உங்களுக்கு நிறைய சென்டென்ஸ் கொடுப்பாங்க. அது எந்தெந்த மாதிரிலாம் ஃபார்ம் ஆகுது அது கூட பேரும் சொல்லுவாங்க. அதனால எப்பயுமே பாஷா கி பாத் வந்து இக்னோர் பண்ணாம படிங்க சில்ட்ரன். ஸோ இந்த புக் பேக் சொல்யூஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். உங்களுக்கு நெக்ஸ்ட் லெக்ஷனோட புக் பேக் சொல்யூஷனோட உங்களை மீட் பண்றேன் சில்ட்ரன். தேங்க்யூ.